ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடப்பிலான் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் வந்து ஒரு 5 மெத்தடில் 5 மெத்தட்ஸில் வந்து எப்படி ஜாமெட்ரி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட் மெத்தடு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸிங் DXF இம்போர்ட்டிங் ஃபைல் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ DXF ஃபைல் வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது, அதாவது ஆட்டோ கேடில் ட்ராப் பண்ணிட்டு ஒரு ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சரை, ஒரு 3D ஸ்ட்ரக்சரை ஆட்டோ கேடில் ட்ராப் பண்ணி மற்ற நோடெல்லாம் கிரியேட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ட்ராப் பண்ணுறோம், பீம் எலமெண்ட்டை ட்ராப் பண்ணி. ஸோ அதை வந்து எப்படி டேரெக்டாக அப்படி நம்ம ஸ்டாடில் இம்போர்ட் பண்ணுறது, ஸோ அந்த கேட் ஃபைல்லேருந்து ஸ்டாட் ஃபைலாக மாற்றுறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நான் ஒவ்வொரு வீடியோ சொல்கிறது தான். ஸோ ஒரு ஜாமெட்ரி ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா 2 மெத்தடு மேஜராக. ஒன்று வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபரன்ஸ், தட் இஸ் மாடலிங் மோடு. அதில் 4 மெத்தடு பார்த்துட்டு 5th மெத்தடுக்கு பார்க்குறோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாட் எடிட்டர் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் மெத்தடில் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணியும் ஒரு லாங்குவேஜில், அதாவது சி லாங்குவேஜ் மாதிரி டைப் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைப் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து DXF இம்போர்ட்டிங் ஃபைல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 4 மெத்தடு நீங்கள் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டாடு தனியாகவே ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப போராக்காது, பார்த்துருங்க. ஸோ இப்போ DXF ஃபைல் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு வந்து முதல் ஆட்டோ கேட் ஃபைல் ஓப்பன் பண்ணணும். அந்த ஆட்டோ கேட் ஃபைலில் as usual எப்பவும் போல் நீங்கள் பண்ணுற மாதிரி யூனிட்ஸ்லாம் செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2D பிளேனில் இருக்கும். நீங்கள் 3D வியூவாக மாற்றிக்கிங்க, கியூப்பில் போய் மாற்றிக்கிட்டு XYZ கோஆர்டினேட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு அதில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஐசோமெட்ரிக் வியூவில் நம்ம ட்ராப் பண்ணணும், ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்ணணும். நம்ம இந்த சீரீஸில் இந்த 4-5 வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்ரு 2 மீட்ரு 3 மீட்ரு ஒரு போர்ட்டல் ஃப்ரேமை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு கம்பேரிசனுக்காக நான் அதையே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து அதை நம்ம ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த கேட் ஃபைலில் பேக்ரவுண்டில் வேறு எந்த ட்ராயிங் இருக்கக்கூடாது, வேறு லேயர்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா அது இருந்துச்சுன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம், அது டேரெக்டாக வந்து திரும்ப உள்ள வந்து காமிக்கும். ஸோ அதனால் வேறு லேயர்ஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க, இல்லை இருந்தால் டெலிட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ அதுக்கடுத்து நம்ம சேவ் பண்ணணும்னா DXF ஃபார்மெட்டுக்கு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் உள்ளது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ கேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் பேசிக் செட்டிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 3 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டருக்கு வந்து நம்ம ஒரு போட்டோ ஃபிலிம் ட்ராப் பண்ணுறோம். இது XY பிளேன்னு பார்த்திங்க, இது வந்து Y ஆக்சிஸ் வந்து மேலே இல்லை, வெர்டிகல் பிளேனு Z ஆக்சிஸில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாண்டில் போகிறப்போ Z ஆக்சிஸ் தான் அப்பில் வைக்கணும், இல்லைனா Y ஆக்சிஸ் வச்சிங்கன்னா அது சென்டரில் படுத்துரும். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து ட்ரா பண்ணியாச்சு. சேவ் பண்ணுறதுக்கு வந்து சேவஸ் கொடுத்து அதர் ஃபார்மெட்டில் DXF ஃபைல் ஃபார்மெட்டு மாற்றணும். அப்போ இங்கே ஒரு பாப்பப் ஒரு டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே சேவஸில் போயிட்டு ஃபைல் டைப் DXF ஃபைலாக மாற்றணும். ஆட்டோ கேட் 2004 அப்படின்றத DXF சேவ் பண்ணி லோயர் வெர்ஷன் சேவ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு ஸ்டாட் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பாப்பா ஓப்பன் ஆகும். 3D DXF ஃபைலாக அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் அதோட லொக்கேஷன் போய் கேட்கும். கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து DXF இம்போர்ட் ஃபைலில் ஸ்ட்ரக்சர் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா எது எஜெட் நோ சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா அதை ஹரிஜனலாக படுத்தணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒயில் தான் அப் இருக்கும். ஸோ எஜெட் தான் அப்பு வேணும் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஜெட் அப் கொடுக்குறோம் நம்ம, ஏன்னா நம்ம ஸ்டாரில் ஆக்சிஸ் மாறும். ஸோ கரெக்டாக இந்த ஆக்சிஸ் நம்ம பார்த்து எது நம்மளுக்கு ஆட்டோ கேடில் ட்ராப் பண்ண ஆக்சிஸ் எதோ அதை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து யூனிட் கன்வர்ஷன் கேட்கும். செட்டப் கரண்ட் இன்புட் யூனிட்ஸ் வந்து மீட்டரும் கிலோமீட்டர், நம்ம நார்மலாக வந்து SI யூனிட்ஸில் பண்ணுறதுனால மீட்டர் கிலோமீட்டர் வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா இம்போர்ட் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வந்து DXF ஃபைல், அதாவது யூஸிங் DXF இம்போர்ட்டிங் ஃபைல் ஃபங்க்ஷன் இப்படி தான் பண்ணுறது. ஆட்டோ கேட்லேருந்து ஸ்டாட் ப்ரோக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு சிமெட்ரிக்கெல்லாம் நம்ம யூஸிங் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட்ஸ் நார்மலோட ஈஸியாக இருக்கும். ஒரு காம்ப்ளிகேட் ஸ்ட்ரக்சர் அன்சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து அந்த மெத்தடில் பண்ணிட்டு சிரமம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரா பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால் இந்த மெத்தட், அதாவது 4-5 மெத்தட் இருந்தாலும் எந்தெந்த மெத்தட் எந்தெந்த டயத்தில் நம்ம யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணி பழகிக்கிறது நல்லது. அதனால் எல்லா மெத்தடுமே எப்படி ஜாமெட்ரி கிரியேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கல, உங்களுக்கு வந்து ஏதோ தவறுகள், ஏதாவது தப்பு நான் தவறாக நடத்தியிருந்தாலும் இல்லை அது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம திருத்திக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சப்போஸ் டீட்டெயில் ரொம்ப டீப்பாக வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 2 நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதை எப்படி சரி பண்ணுறது இல்லை எப்படி ட்ரா பண்ணுறது சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் வந்து மெயிலும் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆட்டோ கேட் போக போகிறேன். ஆட்டோ கேடில் வந்து இது ஆல்ரெடி ட்ராப் பண்ணது நான் டெலிட் பண்ணிவிட்டு உங்களை போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஓப்பன் பண்ணால் டாப் இவ்வளோ இருக்கும்.
ஸோ அப்போ நம்ம அதோட யூனிட்ஸ் லிமிட்ஸும் செட் பண்ணி எல்லாம் செட் பண்ணியாச்சு. நான் அந்த க்யூபோட கார்னரில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அந்த மாதிரி வந்து 3D க்யூப் வந்துடும். ஸோ இப்போ நான் அதே மாதிரி ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், XY பிளேனில் ஹரிசாண்டல் பிளேனில் இருக்கும், Z தான் வெர்டிக்கல் பிளேனில் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஆர்த் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ லைன் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன் 3 மீட்ரு. ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீட்ரு, அகெயின் 3 மீட்ரு. ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ சேவஸ் கொடுத்துக்கணும். சேவஸ் கொடுத்துட்டு DXF எல்லாம் மாற்றிட்டு அப்புறம் தான் இம்போர்ட் பண்ண முடியும். ஃபைலில் போயிட்டு சேவஸ், அதர் ஃபார்மெட் வாங்க, சாரி சேவஸ் கொடுங்க. சேவஸ் கொடுத்துட்டு அதர் ஃபார்மெட் போங்க. அதில் போயிட்டு இங்கே போங்க, ட்ராயிங் ஃபைலில் ஸ்டாட் ப்ரோன்னு நேம் கொடுத்துட்டு நீங்கள் மாற்றிக்கிங்க. இங்கே AutoCAD 2004 DXFன்னு இருக்கும். ஸோ நான் 2004 DXF எல்லாம் மாற்றுறேன். சேவ் ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் இப்போ இந்த பேரண்ட் ஃபைலு கரண்ட் ஃபைலு இதில் இருந்தால் ஸ்டாட் ப்ரோ இம்போர்ட் பண்ணுற இம்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஸ்டாடுக்கு போகிறேன். ஸ்டாட் ஃபைலுக்கு போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர் 1 இல்லை நியூ ப்ராஜெக்ட் கூட கொடுக்குறேன். நியூ ப்ராஜெக்டில் ஸ்பேஸ் 1 ஸ்ட்ரக்சர் 1 இருக்கட்டும். ஸோ இதில் வந்து மீட்டர் கிலோமீட்டர் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஒரு ஆல்ரெடி இருக்கான ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஆர்டிபி மெத்தடில் போங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னாப் நோடு இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ஜாமெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இந்த ஸ்னாப் நோடு அதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய மெத்தட் பார்த்தோம். இப்போ நம்ம டேட்டா தைக்க போகிறேன். ஃபைல் வந்து இம்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இம்போர்ட் கொடுத்துருங்க. 3D DXF ஃபைலாக கேட்கும், இம்போர்ட் பண்ணிடுங்க. இதில் நம்ம லொக்கேஷன் கேட்கும், எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்றத நம்மள்கிட்ட கேட்கும். நான் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கேன், ஸ்டாட் ப்ரோ DXF அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அது ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஐயோ நான் இப்போ ஆக்சிஸ் மாற்றி கொடுத்துருக்கேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நம்ம ஆக்சிஸ் மாற்றாமல் இப்போ ஏன்னா ஒய் இது இங்கே வெர்டிக்கல், ஆனால் அங்கே நம்ம ட்ரா பண்ண இடத்துல AutoCAD வந்து பார்த்திங்கன்னா Z வெர்டிக்கல் ஆகும். ஸோ அப்போ வந்து பிளேன் மாறி வரும். ஸோ ஹரிசாண்டலாக விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது அப்படி தான் வரும். ஸோ அதுதான் மீனிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இம்போர்ட் பண்ணுறப்ப அந்த ஆக்சிஸ் எது ஒயில் எது அப்பில் வேணும் அப்படின்றத சொல்லணும். சொன்னால் தான் சரி வரும். ஸோ அகைன் நான் திரும்ப ஃபைல் இம்போர்ட் சேவசி வச்சு கொடுத்தா சொல்லுவாக இருக்குது. ஸோ திரும்ப வரும். ஸோ DXF இம்போர்ட்டு செகண்ட் திரும்ப வாங்க. இது என்ன கொடுக்குறேன். ஸோ அப்போ இதில் ஓப்பன் கொடுத்துட்டு நம்மளோட சொன்ன மாதிரி நம்ம அந்த எஜெட் அப்பில் வச்சுருந்தோம். ஸோ AutoCADல. ஸோ இப்போ பாருங்கள் எஜெட் அப்பில் வரும். நீங்கள் ட்ரா பண்ணுறது எதில் ஒயில் வச்சிங்களா எஜெட்டில் வச்சிங்களான்றது கரெக்டாக பார்த்துக்கணும், இல்லைனா நம்ம மாறி தான் வரும். ஸோ அதையும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த டிஃபால்ட்டாக வர்றது நீங்கள் தப்பாக பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அந்த AutoCADலேருந்து எப்படி ட்ரா பண்ண பார்த்தோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தெரியும். அதே மூமெண்ட்டு இந்த போர்ட்டல் ஃப்ரேமுக்கே நம்ம 5 மெத்தட்லேயே நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு காமிச்சோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதேமாதிரி நம்ம ஒன்றா டீப்பாக வந்து அடுத்து ஜாமெட்ரி கிரியேஷன்ஸ்க்கு அடுத்து ஸ்டாய்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரலில் போயிட்டு ப்ராப்பர்ட்டி செட்டிங்ஸ், அதுக்கடுத்து லோடு கால்குலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ லோடு கால்குலேஷன்ஸில் கிராவிட்டி லோடு, சிஸ்மிக் லோடு எல்லாம் சொல்லி தர போகிறேன். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கட்டட பொறியாளன்.